இப்ப ஒரு பாய்ஸ் டீம் காட்டுறீங்க, 2 ஆப்பனன்ட் இருந்து விளையாடுற மாதிரி தான் எப்படியும் கதைக்களமா. சோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க அடுத்து சானியா மிர்சா பயோபிக் பண்றாங்க. சோ அது கரெக்டா ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுனேன். எப்படியும் சீரீஸ்ல நீங்க தான் இவங்களை பெட்டிங் பண்றதுக்கு கூட்டு போறீங்க கரெக்டா? தெரியாது. ஸோ இது வரைக்கும் வியர்டஸ்ட் ஃபுட்டா நீங்க ட்ரை பண்ண ஃபுட்னா என்ன சொல்லுவீங்க? வாஷ் பேஷன்ல வாந்தி எடுத்துட்டு வந்தோம். இவர்தான் வாந்தி வந்தீங்க. ரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ரெட் கார்பெட். ஸோ இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மம்முட்டியான் வெப் சீரிஸ் டீம் தான். ஸோ இவங்க கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் 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 வணக்கம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு ஃபன்ஃபுல்லான ஒரு டீம், யங் டீமாக இருக்கீங்க. ஸோ எனக்கு என்னென்னா இந்த வெப் சீரிஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லிவிடுங்க. ஜாலியாக இருந்துச்சு. சில பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல நல்ல பீப்புள் மீட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாதிரி நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டோம். சீரியஸாக சொல்லணும்னா இவங்க எங்கள் 2 பேருக்கும் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ செட்டில் இப்படி இருங்க, இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கோங்க, இப்படி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் புதுசு, இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஆல்ரெடி ஒன்றும் இல்லாமல் யங்குன்னு காமிக்கணும். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், நம்ம யங்குன்னு காமிக்கணும். உனக்கு பார்த்துக்கோங்க பெண்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பேசக்கூட விடாமல் செட்டில் இதே மாதிரி தான் நடக்கும். நம்ம பேசிகிட்டு இருக்க பக்கம் பேசுறது இதோ இப்போ கூட இல்லை 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 நான் பேசிக்காக ரொம்ப அமைதி, நான் பேசவே மாட்டேன். பார்த்தாலே தெரிகிறது. ஆமா, டைலாக் கூட பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. டைலாக் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க. இது வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்ல நான் ரொம்ப விரும்பி செம்ம ஹாப்பியா ஜாலியா பண்ண ப்ராஜெக்ட்னா இதுதான். கப்பல் படத்தை சீரியஸாக எடுத்து வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு 4 பசங்க சேர்ந்து சென்னைக்கு கிளம்பி வராங்க, அங்கே வந்து அவங்க வந்து ஒரு பொண்ணோட வந்து சுற்றுறாங்க. இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை கப்பல் தோணுச்சுன்னா எங்களுக்கு ஒரு கோவா ஃபீல்ல ஒரு ஜாலியான ஒரு அதில் ஒரு மெசேஜோட இப்படி இருக்காதீங்கடா இப்படி இருங்கடான்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜோட ஒரு படம் நாங்கள் பண்ணதில் எங்களுக்கு ஹாப்பி. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச ரோலுமே நாங்கள் அதை கரெக்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒர்க் வந்து ஃப்ரேமில் தெரியுது நாங்கள் பண்ண ஒர்க்கு. ஸோ அது உங்களுக்கும் பிடிக்கும், பாருங்கள். ஓகே, எப்படியும் நடிச்சு நீங்கள் 2 பேர் உங்களோட 2 பேரோட கண்டென்ட் அதிகமாக பார்த்துருக்கோம் சோஷியல் மீடியாவில், உங்களதும் பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கும்போது என்னென்னா உள்ளே எப்படி நடிக்க மட்டும் செஞ்சுருக்க மாட்டீங்க, உங்களுக்கான டைலாக்கை வந்து கூட்டியிருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற ஒர்க்கை வந்து கொஞ்சம் மெனக்கடல் எடுத்து உள்ளே பண்ணியிருப்பீங்கன்ட்டு எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, உள்ளே ஏதாவது இருக்கா மாற்றம்? ஒரு சின்ன இடத்துல பண்ணியிருக்கோம், அதுவுமே டேரக்டர் கொடுத்த லிபர்ட்டி தான். ஓகே, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவரோடது வந்து உண்மையிலேயே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்ன்னும் போது ஒரு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கும். கிரிக்கெட்ன்னும் போது முழுமையாக வெற்றி அப்படின்னு தெரிஞ்சிடும். படம் பண்ணும்போது, இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் கிரிக்கெட் இருக்கு உள்ள அப்படின்ட்டு. ஸோ கிரிக்கெட்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு உள்ள எந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஃபன்னான ஒரு கண்டென்ட் வந்து எங்களுக்கு நீங்கள் ரெகுலராக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது மாதிரி கிரிக்கெட் பேஸ்டான கதைகள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதில் இது புதுசாக இருக்கும். ஏன்னா கிரிக்கெட்டை சுற்றி போகிற கதைனா அது எப்படி போகும்னு நிறைய வெரைட்டி நம்ம பார்த்துருவோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணாத ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் சுற்றி இருக்கிற அந்த சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்குறேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், அவர் சொல்லலை. உள்ள என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் சொன்னோன்னா அந்த பெட்டிங் விஷயம் கொஞ்சம் நியூவாக இருக்கும். ஓகே, அதோட டீட்டெயில்ஸ் வரைக்கும் உள்ளே போயிருக்காங்க டிரெக்டர் அண்ட் ரைட்டிங். எங்களுக்கே அது பண்ணும்போது புதுசாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே இன்ஃபர்மேஷன் எங்களுக்கே புதுசு. ஸோ பண்ணும்போது தான் இந்த மாதிரி தான் இந்த வேர்ல்டு இயங்குதுன்றது அது பண்ணும்போது தான் தெரிஞ்சு. ஸோ தட் அது புதுசாக. ஓகே, கிரிக்கெட்னும் சம்மந்தமே இல்லாம நீங்க உள்ள இருந்த மாதிரி இருந்தது. இல்ல இப்ப ஒரு பாய்ஸ் டீம் காட்டுறீங்க, 2 ஆப்பனன்ட் இருந்து விளையாடுற மாதிரி தான் எப்படியும் கதைக்களமா. சோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க அடுத்து சானியா மிர்சா பயோபிக் பண்றாங்க. சோ அது கரெக்டா ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுனேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உள்ள இந்த மாதிரி பேசும்போதே ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் கண்டென்ட் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கும்போதே உங்களோட ஒர்க் பண்றோம். ஸோ அந்த கண்டென்ட் எலாபரேஷன் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு உண்மையை சொல்ல போனால் கிரிக்கெட் பற்றி எதுவுமே தெரியாது. ஓகே, நான் இங்கே ஆடிஷன் வந்தப்பவே சொன்னது எனக்கு கிரிக்கெட் பற்றி சுத்தமாக தெரியாது அப்படியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சாருக்கு வந்து கிரிக்கெட் பற்றி எல்லாமே தெரியும். அது மேனேஜ் பண்ணுறதுனா எனக்கு கொஞ்சம் டாஸ்காக இருந்துச்சு. பட் டைரக்டரோட புண்ணியத்தினால எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். எப்படியும் சீரீஸ்ல நீங்க தான் இவங்களை பெட்டிங் பண்றதுக்கு கூட்டு போறீங்க கரெக்டா?
தெரியாதே. இல்ல தெரிஞ்சிருச்சு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. எங்களுக்கு நிஜமாவே தெரியாது ப்ரோ. ஓ அப்படியா? கதை சொல்லலையா ப்ரோ உங்களுக்கு? நாங்கள் வந்து அந்த நினைக்கு போய் நான் சீன் டைலாக் மட்டும் தான் படிப்பேன். நான் வந்து கேட்கல. சரி நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் 3 பேர் ஒரு டீமாக இருக்குமோ இப்போ மேட்ச் விளாண்டுருப்பீங்க. உள்ளே எப்படியும் வந்து சின்னதாக வந்து வேற ஏதாவது படம் ஷூட்டிங்லேயே வந்து கிரிக்கெட் மேட்ச் வந்து விளையாடுவாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குள்ள மேட்ச் விளாண்டிங்களா? உள்ள அந்த செட்டில் அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? சும்மா பீச்சில் அந்த சின்ன பசங்களை 2-3 பால் போட சொல்லி அடிச்சது, நான் அப்போ தான் அடிக்க முடியும், இல்லைனா விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்பேஸே இல்லை ப்ரோ. ஆமா, அவ்வளோ மெயினாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று இருக்குது, அது ஒரு 4 நாள் ஷூட் பண்ணோம். ஓகே, இந்த டைமே பத்தலன்ற அளவுக்கு செம்ம டைம். இதுலேயே எங்களால் சில விஷயங்கள் கவர் பண்ண முடியாமல் போச்சுன்றது தான். ஓகே ஓகே, அதுவும் ஷூட் பண்ணது அவ்வளோ வெயில்ல. ஓ பால் அடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி பால் அடிக்கிற அளவுக்கு டைம் இல்லாமல் எங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. டேஸ் அப்புறம் எப்படி பால் அடிக்கிறது. ஓகே ப்ரோ, நீங்கள் உள்ள பர்ஃபார்மன்ஸாக ஒரு 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 லைன் நமக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ உள்ள பர்ஃபார்மன்ஸாக வந்து இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த விஷயத்துக்காக நான் தேட்டரில் வெயிட் பண்ணிருக்கேன். இப்போ நானே ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு சின்ன கண்டென்ட் வந்து எனக்கே தெரியாமல் அறிஞ்சு ஒரு நல்ல கண்டென்ட் பேசினேன்னா இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த படத்தில் இதில் ஒரு சீன் வந்து நாங்கள் திருடுற மாதிரி ஒரு சீனு, சரி சொல்லலாம்ல, சொல்லிட்டீங்க ஒரு சீன், திருடுற சீன், அதை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு ஷார்ட் பீரியடில் அது பண்ணோம். அது பார்க்குறப்ப எங்களுக்கே சமயம் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஃபீல் வந்தது. ஓகே, எனக்கு அந்த சீன். ஓகே, நீங்கள் 2 பேர் சேர்ந்து கண்டென்ட் வீடியோ நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டென்ட் தாண்டி ஒன்றா ஒரு சீரீஸில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படி இருக்கு? நீங்க அவங்க கிட்ட கேட்கக்கூடாது, எங்ககிட்ட தான் கேட்கணும். சொல்லுங்க. இவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? அவங்க இல்லையா? சொல்லு, அதான் கேட்குறாரு. இப்போ ஒரு சீன் வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பார், அதுல இவர் ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பார் டயலாக் இருந்து. ஓ, ஆனா அதுல எது நல்லா இருக்கோ அதை கார்த்தி போய் சூஸ் பண்ணுவார். கேட்பாரு ஓகே மேம், சிலதெல்லாம் வேணாம் பண்றேன், சிலதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, அவரும் என்கரேஜ் பண்ணுவார். ஓகே, சோ அந்த மாதிரி அவ்வளோ இன்ஃபுட்ஸ் கொடுப்பாங்க 2 பேரும். நாங்கள் காஸ்டிங்லேயே வேற ஆப்ஷன் கேட்டோம் ஹீரோயினுக்கு, அவரு முடியல. பட் லக்கிலி எங்களுக்கு லாவணி அமைஞ்சிட்டாங்க. ஓகே, ஆண்டவன் சைடில். ஓகே, அப்படியும் போடும் இப்படியும் போடும். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு 4 பசங்க ஒன்னா சுத்தினா ஒரு பொண்ணு இருந்தா 4 பசங்கள யாராவது ஒரு பொண்ணு யாராவது கான்செப்ட் ஆயிடுவாங்க. இல்ல ட்ரை பண்ண நினைப்பாங்க. ஒரு சின்ன லவ் செக்மெண்ட். ஸோ 3 பேர் இருக்கீங்க, 3 பேர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் வந்து வேணும். ஒத்துக்கவே மாட்டேங்குது. இல்ல இது அவரும் இவங்களுக்கு தான் கெமிஸ்ட்ரி ஆக்சுவலா. ஓகே, we are friends. இல்ல ப்ரோ, இன்டர்வியூல 3 பேர் அதுக்காக வாய்ப்பே கிடையாது ப்ரோ, வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலா இது இன்டர்வியூங்கனால தான் நான் அடிக்காம இருக்கேன். ஓகே, இவங்க 2 பேரும் இருந்தா நான் அடிக்காம இருக்கவே முடியாது, எனக்கு அப்படி கை வரும். டொமஸ்டிக் வயலன்ஸ் மேபி. ஓகே, ஸோ அப்ப இன்னொரு செக்மெண்ட் வியர்டஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்குறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்லாம் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரி, உங்களுக்காக புதுசாக கொண்டு வரலான்ட்டு. பண்ணுங்க. ஓகே, வியர்டஸ்ட் கொஸ்டின்னா, நீங்கள் எங்கேயாவது போயிட்டு பெரிய மொக்கை ஒன்று வாங்கியிருப்போம், யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம், அந்த இடத்துல ஒரு மொக்கை வாங்கியிருப்போம். அந்த மாதிரி மொக்கைனா என்ன சொல்லுங்க? இல்லை நான் அதை நான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம் பாண்டிச்சேரி போனப்போ. அப்பயும் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். யாராவது ரேண்டமாக வந்து எப்போவாவது ஒருத்தவங்க 10 பேரில் ஒருத்தவங்க 10 ஃபோட்டோஸ் இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, அவங்க கப்பலாக வந்திருக்காங்க ப்ரோ, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. எடுத்துக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன் நான். அவர்ல இல்லை நீங்கள் எங்களை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் நின்ட்டார். நான் இது யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி அப்படி திரும்புறேன். தம்பி பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு. சரி ஓகே சரி, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நானும் நம்பினேன், ஓகே அவர் நம்ம கிட்ட தான் ஃபோட்டோ கேட்குறாரு அப்படின்னு. அவருக்கு தெரியல, சரி சில் அப்படின்னு. யார்கிட்டையும் சொல்லாதான் நீ ஒருத்தர் சொன்னேன், இப்போ என் வாயிலே சொல்ல வச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் இந்த மாதிரி வியர்டா நடந்து அதிகமாக மொக்க வாங்கினா இந்த செட்டு தான். அது இவங்க 2 பேருக்கு. ப்ரோ உங்ககிட்ட உங்களோட லாஸ்ட் கூகுள் சர்ச் என்னவா இருக்கு ப்ரோ? என்னோட லாஸ்ட் கூகுள் சர்ச் வந்து எவ்வளோ கோல்டுன்னு பார்த்தேன் ரேட்டு. ஓ, வாங்க போறீங்களா? இல்லை, பார்ப்போம் எவ்வளோ கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது, நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, அதனால் பார்ப்பேன். ஓகே ப்ரோ, நம்ம இந்த சீரீஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ள ஃபோனில் வந்து உட்கார வச்சு பார்க்க வைக்கணும். ஒரு பக்கம் டிவிலையும் பார்ப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இதை பார்க்க வைக்கிறதுக்கு உள்ள வந்து என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு நாங்கள் தான் நாங்கள் 4 பேர் தான். சூப்பர் ப்ரோ. எனக்கு என்னன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருமே வந்து கண்டென்ட் வீடியோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சு, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போது என்னன்னா, நிறைய இன்டர்வியூஸ், ஆர்டிஸ்டோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸை நடிக்க போடுறாங்க,
ஸோ நடிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மேபி அது இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கலாம், நாங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தானே. இல்ல இங்கே நிறைய பேருக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குமே இன்ஃப்ளூயன்சருக்குமே டிஃபரன்ஸ் தெரியாம எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அந்த ப்ரொடியூசருக்கோ அந்த டைரக்டருக்கோ ஓகேவா இல்லைன்னா அவங்க நடிக்க வைக்க போறதே இல்லை. அவங்களுக்கு ஓகேவா இருக்கிறதுனால தான் நடிக்க வைக்கிறாங்க. இதுல யாருக்கும் இந்த பிரச்சனை இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஸோ இது வரைக்கும் வியர்டஸ்ட் ஃபுட்டா நீங்க ட்ரை பண்ண ஃபுட்டுன்னா என்ன சொல்லுவீங்க? வியர்டஸ்ட் ஃபுட்டுன்னா அப்படி எதுவும் இல்லை, ஃபுட்டுனாலே நல்ல ஃபுட் தான். இந்த கொஸ்டின் லாவணியாட்ட கேட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணது, ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ரீசெண்டாக சூசி ட்ரை பண்ணோம், அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. நல்லாவே நல்லாவே இன்னொன்னு போவா அது நல்லா இருந்துச்சு. என்கிட்ட நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாரு. இன்னொன்று ஒரு சம்பால் மாதிரி ஒன்று இருந்தது, அது ரொம்ப கேவலமா இருந்தது. ஏதோ ஒன்று வசாபி ஐயோ எப்பா போய் வாஷ் பேஷன்ல வாந்தி எடுத்துட்டு வந்தோம். இவர்தான் வாந்தி வந்தீங்க நிஜமாலுமே. அதுக்கு வந்து நான் சொல்லல. ஸோ வசாபி என்னன்னா நல்லா இருக்கும், நாங்கள் சாப்பிட்டா அது பார்க்க கலர்ஃபுல்லாக வச்சிருப்பாங்க, கிரீன் அண்ட் பிங்க் கலர்ல. அது அந்த சாஸ் கூட மிக்ஸ் பண்ணணும். எனக்கு இவர் வந்துட்டு என்னை வெறுப்பேத்திட்டே இருப்பாரு, அதனால இவருக்கு மட்டும் ரொம்ப பாசமா கொடுத்துட்டேன். ஊட்டி விட்டா பொண்ணுக்கு ஊட்டி விட்டா பசங்க சாப்பிட்றாங்க. டேஸ்ட் பண்ணுங்க, இந்த குச்சி இருக்குல்லங்க அதை வச்சு இப்படி கொடுத்தாங்க. என்னது பார்த்தா அப்ப அந்த பழி வாங்கிட்டாங்க நம்ம. ஓகே ப்ரோ, நீங்க இவரோட நிறைய கண்டென்ட் வீடியோ எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து இது பண்ணவே வேணாம், நம்ம எதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அடிக்கடி அப்படின்னு தோணும்ல உங்களுக்கு? அந்த மாதிரி என்ன? எங்க கூட வீடியோ பண்ணவே நம்ம தனியா பண்ணலாமே பாட்டுக்கு, ஏன் நம்ம கூட சேர்ந்து பண்ணிருக்கான் அந்த மாதிரி தோணும். ஸோ ஏன் ஜெகபர் கூப்பிடுறீங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரப்போ தோணும். பண்ணாதானே பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ப்ரோ எனக்கு ஃபைனலா வந்து ஒரு கொஸ்டின். அதுக்குள்ள ஃபைனல் வந்துட்டீங்களா? ஃபைனல் வந்துட்டேன் ப்ரோ. மம்முட்டியான் சீரீஸ் வந்து நான் பேரை கேள்விப்பட்டோன்னே நான் வந்து வேற ஏதோ கதைக்காலம் இருக்க போகுது அப்படின்னு. கிராமத்துல விவசாயம் பண்றது அந்த மம்முட்டியான் நமக்கு ஒரு ஸ்டோரி போகும் இல்லையா? ஸோ கொஞ்சம் சீரியஸான ஸ்டோரிக்குள்ள போகும்னு பார்த்தா கிரிக்கெட்டர். அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உள்ள வந்து ஃபன் இருக்கும்னு எதிர்பார்த்து போனீங்களா, இல்ல கதை எழுதும் போதே உங்களுக்கு எல்லாம் வந்து உள்ள இருந்து? இல்ல எனக்கு ஆப்வியஸ்லி செட்டு வந்து ஃபன்னா இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவரு ஸோ இவங்க பேசணுன்னே தெரிஞ்சிருச்சு, ஓகே ஃபன்னாக தான் இருக்கும் அப்படின்னு. கதையில் நாங்கள் சில இடத்துல நாங்களே கவுண்டர்லாம் போட்டோம், பட் சீரியஸாக இருக்கும் நிறைய இடங்கள் கதையில் எங்களுக்கு. ஆனால் செட்டு ஃபன்னாக இருக்கும், உள்ள கண்டென்ட் சீரியஸாக இருக்கும். இந்த தலை தோனியை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி அப்படி எதுவும் மென்ஷன் இல்லையே ட்ரெய்லர்ல வந்து தோனி பார்க்க போறேன், தலையை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம். ஓகே, அது வந்து அவங்களோட ஃபேவரட்டான கிரிக்கெட்டர், எனி ஃபேவரட் கிரிக்கெட்டர், எனி ஃபேவரட் நேம் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே, அப்போ உள்ள ஒரு கிரிக்கெட்டர் வந்து உள்ள வந்து இருப்பாரா? எதுவுமே சொல்லவே மாட்டேங்க. ஒண்ணு சொல்லணும்னா ஒரு டை ஹார்ட் ஃபேன், அவனோட ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி தான் இந்த கதை. அது ஓகே. இந்த கிரிக்கெட் சீரீஸ் இதுக்குள்ளெல்லாம் வந்தோடனே நமக்கெல்லாம் மைண்ட்குள்ள ஒன்று இருக்கும். ஸோ நான் இந்த பிளேயரை மாதிரி உள்ள வந்து ப்ளே பண்ணோம், ஸோ இந்த பிளேயர் மாதிரி நான் உள்ள வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிளேயர் தோணுச்சு? உங்களுக்கு எந்த பிளேயர் தோணுச்சு? லைக் அவங்களோட கதையில நடிக்கணும்ன்ற மாதிரி. கதையில இல்லை, ஸோ இவங்களோட பாணி நமக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே இந்த கிரிக்கெட் ஸ்பேஸ்ல. ஸோ நான் வந்துன்னா எனக்கு வந்து கார்த்திக் சுதாகர்னு ஒரு பிளேயர் செமையா ஆடுவார் அவரு. ஓகே, என் டைரக்டர் தான் அவரை மாதிரி. நான் இல்ல அவர் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஓகே, அவர் அப்படியே கரெக்டா காப்பி பண்ணி அவர் ஸ்டைல் ஆடணும்னு ஆசைப்பட்டேன். நானும் ஸ்ட்ரைட்டா காப்பி பேஸ்ட் தான். அவர் டைரக்டர் ஆன்சரிங் காப்பி பேஸ்ட். ஆமா. கிரிக்கெட் பிளேயர் கேக்குறேன் ப்ரோ. எனக்கு வந்து உள்ள விளையாடுறப்போ அப்படி தெரியல, பட் இல்ல கதையை கேட்டு நம்ம ஃபீல் பண்ணும்போது யோசிச்சிருப்போம் இல்லையா? இந்த பிளேயரை வச்சு லைக் ஒரு கிரவுண்டுக்குள்ள இருக்கப்போ எந்த ஆட்டிடியூட் இருக்கலாம்னா டாடாவோட ஆட்டிடியூட் இருக்கலாம். அவர் அந்த சட்டை கட்டிட்டு சுத்திட்டு இருப்பாரு ஒரு மேட்ச்ல, வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க அவரை அந்த செலிப்ரேஷன்ல. அது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஸோ அவர் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையா இருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ இந்த இவ்வளோ நேரம் நிறைய டைம் ஒதுக்கி அழகாக வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வெப் சீரிஸ் வந்து நல்ல வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆகி ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ரியோ டிவி சார்பாக உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. மம்முட்டியான் ஸ்டார்ஸ் வந்து 26 நம்ம ஜி5ல வருது. ஸோ எல்லாரும் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். 26 ஜூன். எல்லாருக்கும் நன்றி. ஒர்க் பண்ண எல்லாருக்கும்.